90s கிட்ஸ் எல்லாருக்குமே வீட்ல பூரி சுட்டாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் டேவா இருக்குங்க. ஒரு தீபாவளி, பொங்கல் மாதிரி இருக்கும். அன்னைக்கு பூரி சுட்டாங்கன்னா வீட்ல. ஏன்னா வருஷத்துக்கு 1 தடவ, 2 தடவ அந்த மாரி தான் வந்து கிடைக்கும். நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதெல்லாமே வந்து ரெகுலர் ஃபுட் ஆயிடுச்சு. டெய்லியும் கூட பண்றோம். நம்ம நெனச்சா பண்ணி சாப்பிடுறோம். ஆனா அப்பல்லாம் அப்படி கிடையாது. இதுக்காக நம்ம காத்துட்ருப்போம். தீபாவளி எப்போ வரும்? பொங்கல் எப்போ வரும்? ஆடி எப்போ வரும்? இந்த மாரி ஃபங்ஷனுக்காக நம்ம காத்துட்ருப்போம். அப்பதான் நமக்கு வடை, போண்டா, டிஃபன் இந்த மாரி இதெல்லாமே கிடைக்கும். என் பசங்க நேத்து பூரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நானுமே இந்த பூரியெல்லாம் அவ்வளோக்கா பண்ண மாட்டேன். எங்க வீட்லயே வருஷத்துக்கு 1 தடவ, 2 தடவ தான். ஏன்னா ஆயில் ஐட்டமா இருக்கிறனால அவ்வளோக்கா பண்றதில்ல. சரி நம்ம தான் சாப்பிட்றதில்ல, பிள்ளைங்களுக்காவது பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த பூரி சுட்டு குடுத்த உடனே முகில் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப நேரமா. அதுவும் குட்டி குட்டியா பண்ணி குடுத்தேனா அவங்களுக்கு புடிச்ச மாதிரி. அதனால நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டானுங்க.